ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யெகோவா பேங்கிங் லோன்ஸ் இன்றைக்கும் யெகோவா நீசிலா அசோசியேட்ஸ் மூலியமாக ஒரு பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைகள் முடிந்து இந்த இடத்திலும் உண்டாகக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 953வது கர்த்தருடைய சத்தியத்தினுடைய தலைப்பு இதுதான். கர்த்தருக்கும் இந்த பூமியிலே மனிதருக்கும் பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தாலும் கூடா நட்பு கேடாய்தான் விளையும். கெட்ட மனிதர்களோடு நாம் எப்பொழுதுமே நட்புறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு பிரியமாக நடக்கக்கூடாது என்பதிலே இருக்கக்கூடிய உண்மை உள்ள ஒரு சத்தியம். நீங்கள் ஏதேன் தோட்டத்தை கூட பாருங்களேன். ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான். கர்த்தருக்கு தான் அவங்க கீழ்ப்படிந்திருக்கணும். எப்போ இந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டுட்டு அவனை நம்பினாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியேறும்படியான வாழ்க்கையே ஏற்பட்டது. இங்கே யோசபாத் என்ற ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு யூதர்களின் ராஜாவாகவும் மற்றும் கடவுளுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனாகவும் வாழ்ந்தவன். இவனுக்கு நிறைய பொருள் அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் கர்த்தர் ஒரு பயங்கரம் பண்ணிட்டார், சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள். அதனால இந்த யோசபாத் என்ற யூதாவின் ராஜாவை பார்த்து எல்லாரும் பயந்து பொன் வெள்ளி காணிக்கை எல்லாரும் வந்து அவனுக்கு கொட்டினாங்க. யூத தேசத்து மக்களும் காணிக்கைகளையும் கொடுத்தாங்க. இதனால அவனுடைய கீர்த்தி, அவனுடைய கணம், அவனுக்கு உண்டான செல்வம் மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்துட்டார். 2 நாளாகவும் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நடந்து வந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடினான். யார் அந்த தகப்பனுடைய தேவன்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை படைத்த தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான். அவன் எங்கேயுமே விக்கிரக கோயில்கள் கண் கண்டபடி வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் விழற அவன் என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அனுப்பி அவனுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்து பட்டத்து ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்லும்படியாய் அனுப்பினான். உபதேசிங்க, உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நல்வழிப்பட்ட ராஜா ஒரு தேவையில்லாத ஒரு ராஜாவோட கூட நட்புறவு வச்சுக்கிறார். ஆகாப் என்ற இஸ்ரவேலின் ராஜா. இவங்க பாருங்க, இந்த நட்புறவு ஒரு முறை இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறாரு, நாம கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மீது யுத்தம் பண்ண போலாமா, நீ வரையான்னு கேட்கும் பொழுத சிந்திக்கணும். எப்பொழுதுமே ஒரு செயலில் ஈடுபடும் பொழுத இவர் சொல்றாரு, நான் தான் நீ, என் ஜனங்கள் எல்லாம் உன் ஜனங்களை போல, நீ என்ன சொல்றியோ அதை செய்யற. இதனால யுத்தத்துக்கு போறதுக்கு இவர் சம்மதிக்கிறாரு. எப்பொழுதுமே ராஜாக்கள் யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடி கடவுளுடைய ஊழியக்காரர்களிடத்துல ஆவியின் குறி கேட்பாங்க. அப்ப அப்படி ஊழியக்காரர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது இந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, என்கிட்ட 400 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, 400 பேரும் யுத்தத்துக்கு போங்க, ஜெயிச்சிடலாம். அவங்கெல்லாம் பணத்துக்காக கடவுளுடைய வார்த்தையை சொந்த லாபத்துக்காக பிழைப்புக்காக அவங்களாம் கடவுளுடைய வார்த்தை பேசுறவங்க. அதனால ராஜாவுக்கு ஃபேவரா சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த யோசபாத்துக்கு மனசு சரியில்லை. வேற யாராவது இருக்காங்களா, வேற யாராவது ஊழியக்காரர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மிகாயா எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபேவராகவும் சொன்னது கிடையாது. எப்பொழுதுமே எனக்கு விரோதமாக தான் அவன் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் சொல்றாரு. ஆனாலும் யோசபாத் போறாரு, யுத்தத்துக்கு போவாத அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு. ஆனாலும் கேளாமல் யுத்தத்துக்கு ஆகாப் என்ற தீயவனின் நட்புறவோடு யோசபாத்தும் போறாரு. இந்த யுத்தத்துல போனா ராஜா தானே ராஜ வேஷத்தோட யுத்தம் பண்ணணும். இந்த ஆகாப் என்ன பண்றாருன்னா, தந்திரமா, எப்படி ஏதேன் தோட்டத்திலே பாம்பு தந்திரமாக ஏவாளை ஏமாற்றியதோ அதை போல ராஜாவாக யோசபாத்து கிட்ட போயிட்டு, நீ ராஜவேஷம் தரித்து ஜனங்களை எல்லாம் வழிநடத்திட்டு நீ ராஜாவா போயிட்டு யுத்தத்தில் நடந்துக்கோ, நான் சாதாரண போர் வீரனை போல வேஷம் மாறி நான் இந்த யுத்தத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தன் உயிரை பாதுகாத்து கொள்றாரு, ராஜாவை மாற்றி அனுப்புறாரு. ஆனாலும் பாருங்க, எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருந்தால் யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்போ யோசபாத்து தான் ராஜான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எல்லா ஜனங்களும் சுற்றி வளைச்சிட்டாங்க. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்ததினால் அனுகூலமான அனுசாரியாய் வானத்தையும் பூமியையும் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் அன்றைக்கு இவன் ராஜா அல்ல என்று சொல்லி அவனை விடுவித்தார்.
அதோடு கூட எதர்ச்சியாக ஒரு போர் வீரன் ஒரு அம்பு எழுகிறான். அந்த அம்பு உண்மையான இஸ்ரவேலின் ராஜாவாகிய வேஷம் மாறி இருக்கிறார் பாருங்க, அந்த ஆகாப்பின் மேல் பட்டு ஆகாப் இறந்து போகிறான். இப்போ தீயவனின் கூட நட்பு வைத்ததுனாலே இந்த யோசபாத் என்ற நல்ல ராஜாவும் கடவுளுக்கு பிரியமான மனிதனும் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் கடவுள் கண்களில் கிருபை கிடைத்ததனால் காப்பாற்றினார். யுத்தம் முடிஞ்சு போகும்போது அவர் எதிர்க்க தேவனாகிய கர்த்தருடைய எகு என்ற ஒரு ஊழியக்காரன் வந்து, இனிமே தீய வழிகளில் போவாத, கர்த்தர் மேலே கோபமாக இருந்தார், இருந்தாலும் மன்னிச்சு விட்டுட்டாரு, சரியா இருந்துக்கோ என்று சொல்லி புத்திமதிகள் சொன்னார். இன்றைக்கு இந்த சத்தியம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் எப்பேற்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நன்மை செய்கிறவர்களாக இருந்தாலும், கடவுளுக்கு பிரியமானபடி நடந்தாலும் தீயவர்களோடு நட்பு வைக்கக்கூடாது, அவர்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. ஆதாம் ஏவாள் நல்லவர்கள் தான். ஆனால் தீயவன், சோதனைக்காரன், தந்திரக்காரனுடைய பிசாசினுடைய பேச்சை கேட்டதினால் அழிந்து போனார்கள். ஆனால் இங்கே இந்த யோசபாத் என்ற ராஜாவும் அழிய வேண்டியது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதுபோல வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாருன்னா எதிர்பார்க்க முடியாது. அதனால் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.